ஆவியினால் உங்களை நிரப்புவதாக. உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்படுவதாக. தூதன் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஒரு விசை கூட நாம் அந்த வேத பகுதியை வாசித்து தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். லூக்கா புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஹல்லேலூயா. பாருங்க, சகரியாவை நோக்கி, பிரதான ஆசாரியனாகிய சகரியாவை நோக்கி ஒரு தூதன் என்று சொல்லுகிறாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மட்டுமல்ல, சகரியாவுடைய மாம்சமாகிய எலிசபெத், சகரியாவுடைய மனைவியாகிய எலிசபெத்தும் சகரியாவும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் வேதத்தின்படி. இந்த மாம்சமாகிய எலிசபெத்துக்கு ஒரு தூதன் இறங்கி சொல்லுகிறான், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, இந்த இரவு வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, உங்க குடும்பத்துக்கு சொல்லுகிறது என்னன்னா, உங்க கணவர்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, உங்க மனைவிக்கு சொல்லுகிறது என்னன்னா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது என்னன்னா, உங்க குடும்பத்துக்கு சொல்லுகிறது என்னன்னா, நீ கிருபை பெற்றாய், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே. நல்ல கவனிங்க, இந்த சகரியாவிட்ட இந்த கதையை சொல்லும் போது சகரியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, மிகவும் வேதனை, மிகவும் அங்கலாய்ப்பு, மிகவும் பரிதவிப்பு. இந்த சகரியா யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரியன். சகரியா மட்டுமல்ல, சகரியாவுடைய மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரதான ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவள். இவர்களுக்கு இருவரும் எப்ப திருமணம் முடிஞ்சிச்சு அப்பதான் ஜெபிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, யூத வழக்கத்தின்படி யூத கோத்திரத்தில், இஸ்ரவேல் கோத்திரத்தில் 12 கோத்திரம் இருக்குங்க. இந்த 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்துக்கு வேணாலும் குழந்தை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆசாரிய கோத்திரத்தில் குழந்தை இல்லாம இருக்கிறது மிகவும் வேதனை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போய் ஊழியம் செய்கிற முழு அதிகாரம் யாரு கையில் இருக்குன்னா, பிரதான ஆசாரியன் கையில் இருக்குது. அப்ப கவனிங்க, இந்த பிரதான ஆசாரியனுக்கு அடுத்தது அந்த ஊழியத்தை யார் செய்யணும் அப்படின்னா, பிரதான ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால யாரு பிரவேசிக்க முடியும்னா, அந்நிய கோத்திரத்தை சார்ந்த இல்ல இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருக்கிற வேறு ஒரு கோத்திரத்தை சார்ந்த மனுஷன், எந்த மனுஷனும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால பிரவேசிக்க முடியாது. அப்ப நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால போய் தேவனுடைய காரியங்களை செய்யணும்னா, தேவனுக்கு தூபம் காட்டணும்னா, தேவனுக்கு பலியிடணும்னா யாரு போக முடியும்னா, ஒரு பிரதான ஆசாரியனுடைய மகன் தான் போக முடியும். அப்ப கவனிங்க, சரித்திரத்தை எடுத்து பார்த்தா பிரதான ஆசாரியர்களுக்கு சந்ததி தடையே கிடையாதுங்க. பிரதான ஆசாரியர்களுக்கு கர்த்தர் சந்ததி தடைய வைக்கல, பிள்ளை குறைவு வைக்கல. பிரதான ஆசாரியர்களுக்கு எப்படியானாலும் சரி குழந்தை பிறக்கும், குழந்தைக்கு தடை இல்லை. ஆனா பாருங்க, இந்த சகரியாவுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை. இப்ப சகரியா என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? 4 பேர் என்னை ஏளனமா சொல்லிடக்கூடாது, 4 பேர் என்ன பரியாசமா பேசிடக்கூடாதுன்னு சொல்லி சகரியா ஜெபிக்கிறான். பாருங்க, ஜெபிக்கிறான். நாட்கள் போகுது, அவனுடைய வேண்டுதலுக்கு பதில் இல்லை. நாட்கள் போகுது. இப்ப கடைசியா என்னன்னா, ஜெபித்து சோர்ந்து போனான். ஜெபித்து தளர்ந்து போனான்.
வயசு போயிடுச்சு. இப்ப என்ன நினைக்கிறான்னா, நான் பண்ணின ஜெபம் அத்தனை வீண், என்னுடைய ஜெபத்துக்கு இனி பதில் இல்லை, என்னுடைய ஜெபம் முடிஞ்சு போச்சு, ஏன்னா இனி எனக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு இனி ஒரு பிள்ளை பிறக்கான சான்ஸ் இல்லை, சந்தர்ப்பம் இல்லை, வாய்ப்பு இல்லை. அதனால சோர்ந்து போயிட்டான். பாருங்க, ஒரு ஆசாரியனுடைய சந்ததி இல்லைன்னா எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்க, எல்லாரும் கேலனமா பேசுவாங்க, முதுகுக்கு பின்னாடி அநேகர் பேசுவாங்க, முகத்துக்கு பின்னாடி சிலர் பேசுவாங்க, சிலர் நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. நம்மகிட்ட என்ன குறை இருக்கோ அதையே சுட்டி காட்டி, கண்டிப்பாக அந்த சகரியா விட்ட இல்லைன்னா எலிசபெத்திட்ட போய் கேட்டிருப்பாங்கல்ல, உங்களுக்கு பின்னாடி இந்த பிரதான ஆசாரிய ஊழியத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு பிள்ளை இல்லை, அப்படிதானே? ஏதாவது வைத்தியர்கிட்ட போனீங்களா? ஏதாவது ஆஸ்பத்திரி, சில அதிக பிரசங்கித்தனங்கள் அப்படிதான் அலையும். இந்த மாதிரி எவ்வளவோ கேள்விகள் இந்த சகரியாவுக்கும் இந்த எலிசபெத்துக்கும் வந்திருக்கும். இதை கேட்டு 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 உடைந்து போனாங்க. இனி என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பிள்ளைங்கிற வாய்ப்பே இல்லை, எனக்கு ஒரு சந்ததி இல்லை, அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவங்களுடைய நம்பிக்கை அற்று போயிட்டு, விசுவாசம் ஒளிந்து போயிட்டு, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. சூழ்நிலை அப்படி. அதே போல இந்த மாலை வேளை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்றாரு, ஒருவேளை அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து 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 இந்த ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொல்லி நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்கன்னா, அந்த ஜெபத்தை விட்டு விடுகிறவர் அவர் அல்ல, அந்த ஜெபத்தை மறந்து விடுகிறவர் அவர் அல்ல. நல்ல கவனிங்க, சகரியா பண்ணின அந்த ஜெபத்தை அவர் கேட்டார். இப்ப ஜெபிக்கல. ஏன்? ஜெபித்து ஜெபித்து தளர்ந்து போயிட்டான், ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போயிட்டான். இப்ப ஜெபிக்கல. என்ன நினைச்சிட்டா? இனி இந்த காரியம் என் வாழ்க்கையில நடக்காது, இனி இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் பாருங்க, இந்த 13வது வசனத்துல ஒரு தூதன் இறங்கி வருகிறாரு. இறங்கி வந்து சொல்றாரு, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்ப சகரியா என்ன சொல்றான்? 18வது வசனம் வாசிக்கும் போது சகரியா என்ன சொல்றான்? ஐயா, அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன்? இனி எப்படி வாய்ப்பு? கேளுங்க, இனி எங்க சான்ஸ் இருக்கு? இனி வாய்ப்பு இருக்கு, சந்தர்ப்பம் இருக்கிறதுக்குள்ள சூழ்நிலை இல்ல. ஏன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். வயது சென்றவளாய் இருக்கிறாள். சகரியா முடிவு பண்ணிட்டான், இனிய வாழ்க்கையில் ஒரு சந்ததி வர்றதுக்கான வாய்ப்போ சான்ஸோ சந்தர்ப்பமோ இல்லை. அதனால இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ஜெபத்தையே விட்டுட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக காரியங்கள் இப்படிதான். ஜெபம் பண்ண பதில் வரல, என் கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணேன், என் மனைவியுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை எப்படியாவது மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணேன், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும்னு ஜெபம் பண்ணேன், என் பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரணும்னு ஜெபம் பண்ணேன், என் பிள்ளை நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைக்கு நல்ல ஞானம் வேணும், என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வேணும், என் பிள்ளையுடைய மந்த நிலைமைகள் மாறணும், ஜெபம் பண்ணேன். பதில் இல்லை. அதனால என்ன செஞ்சுட்டேன்? விட்டுட்டேன். விசுவாசம் போயிடுச்சு, நம்பிக்கையற்று போயிடுச்சு. இதுதான் சகரியாவுடைய பதில். ஐயா, இனி வாய்ப்பில்லை. ஏன்? நான் கிழவனாயிட்டேன், என் மனைவியோ வயது சென்றவள் ஆயிட்டான். இப்போ தேவதூதன் என்ன சொல்றானா, 20வது வசனத்துல குறித்த காலம் வாசிங்களேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால். இப்ப கவனிங்க, தூதன் என்ன சொல்றா? நீ நீ வேண்டிக் கொண்டான்னு வசனம் இருக்குங்க. வேண்டிக் கொண்டதுனாலதான் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆனா தூதன் என்ன சொல்றா? நீ விசுவாசியாமல் போனபடியினால். அப்ப என்ன குறைவுபட்டு போயிடுச்சு?
ஜெபித்து ஜெபித்து நடக்கலன்னு உடனே விசுவாசம் குறைவுபட்டு போயிடுச்சு. ஒருவேளை நடக்கலேன்னு நம்ம சோர்ந்து போகலாம், நடக்கலேன்னு நம்முடைய விசுவாசம் குறைந்து போகலாம், நம்முடைய நம்பிக்கை அற்று போகலாம். ஆனா நீங்க ஒரு நாள் பண்ணின ஜெபத்தை கூட மறக்கிறவர் அவர் அல்ல. ஒருபோதும் உங்க ஜெபத்தை மறக்க மாட்டாரு. ஒரு தூதன் அனுப்பியிருக்காரு. இப்ப தூதன் சொல்றான் பாருங்க, ஒரு விசுவாசம் வாசிங்க. விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். எதுக்கு பேசக்கூடாதுன்னு சொன்னான்? ஐயா, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்தை ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆனா குழந்தை பிறக்க வரைக்கும் நீ என்ன செய்யணும்? உன் வாய் அடக்கி வச்சுட்டு இருக்கணும். உன் வாக்குத்தத்தை நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு. உன் கிருபை பெற்றுட்டேன்னு நீ என்ன செய்யணும்? இன்னும் உன் வாய் எடுத்து. இப்ப ஒருவேளை இந்த வாய் பூட்டப்படலைன்னா என்ன நடந்திருக்கும்? அடுத்த நாள் காலத்தை பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் கூடியிருப்பாங்க. அவங்க மத்தியில் சகரியா போய் உட்கார்ந்து, நேற்றைக்கு ஒரு தூதன் என் மத்தியிலே இறங்கி வந்தார் அப்படின்னு உடனே என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாவனும் கல்லால் அடிப்பான். ஏன் தெரியுமா? தேவதூஷணம் சொல்லக்கூடாது. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் தேவனுடைய சத்தம் கேட்கல. மல்கியா தீர்க்கதரிசியோட தேவன் பேசுவதை நிறுத்திட்டாரு. அப்புறம் தேவனுடைய சத்தம் இல்ல, தீர்க்கதரிசிகளுடைய சத்தம் இல்ல, தேவனுடைய எந்த காரியங்களும் 400 வருஷங்கள் வெளிப்படல. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பின்னாடி புதிய ஏற்பாடுல முதல் ஒருவன் ஒரு தூதனை காண்கிறான் என்றால் அது சகரியா. புதிய ஏற்பாடுல முதல் ஒருவன் ஒரு தூதனை காண்கிறான் சகரியா. இப்ப சகரியா 400 வருஷம் என்ன, 4 தலைமுறை முடிச்சு. 4 தலைமுறை முடிச்சு போச்சுன்னா இந்த 4 தலைமுறைக்கும் ஒன்று தெரியும். தேவன் அன்று பேசினார், தேவன் உற்பதாக்களோடு பேசினார், தேவன் தீர்க்கதரிசிகள். ஆனா இப்ப வாய்ப்பு இல்லை. இந்த சூழ்நிலையில ஒரு குழந்தை பிறகு ஜெபம் பண்ணி குழந்தை பெற முடியாம அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்பட்டு வெக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு வேதனையோட இருக்கிற ஒருத்தன் வந்து நேற்றைக்கு ஒரு தூதன் இறங்கி வந்தாலும் சொன்னா எவன் நம்புவான்? இப்ப இவன் சொல்லுவான், நேற்றைக்கு ஒரு தூதன் இறங்கி வந்தாரு, அவர் என்னிடத்தில் சொன்னாரு, நீ ஒரு குமாரனை உன் மனைவியாகி எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னாரு அப்படின்னு சொன்னா எல்லாவனுக்கு எவ்வளவு பரியாசம் பண்ணுவான். ஏயா உனக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? எந்த தூதன் உனக்கு இறங்கி வந்தாரு? இப்ப இவன் சொல்லுவான், நானும் அதை நம்பல. என்ன சொல்லுவான்? தூதன் வந்து சொல்றாரு, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்படாது. ஆனா அடுத்த காலையில் இவன் சொல்லுவான், நான் அதை நம்பல. என்னை சுத்தி எவனும் நம்ப மாட்டான்ல, அதனால நானும் நம்பல. ஆண்டவர் பார்த்தாரு, உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன், ஒவ்வொருத்தரையாவே என்ன செய்வேன்? கதை அடிப்பேன். அதனால உன் வாய்க்கு ஒரு பூட்டை போடுன்னு சொல்லி ஊமையாக்கிட்டாரு. பக்கத்தில் சொல்லுங்க, வாய அடக்கி கொள்ளுங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. உங்க வாய்க்கு ஒரு திண்டுக்கல் பூட்டை போடுங்க. உங்க வாய் ஊமையா இருக்கட்டு. உங்க வாய் தேவையில்லாத காரியங்கள், நெகட்டிவ் காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், விசுவாச குறைவான வார்த்தைகளை பேசாதபடிக்கு உன் நாவை அடக்கிக்க. உன் வாய்க்கு பூட்டு போட்டுங்க. பக்கத்தில் சொல்லுங்களேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுருச்சு, வாயை மட்டும் பொத்தி வச்சுக்க. ஹல்லேலூயா. நம்ம வாயை பொத்திட்டாலே அநேக வாக்கு தத்துவங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும். இப்ப வாக்கு தத்துவத்தெல்லாம் தள்ளி போடுறது எதையுமா? பக்கத்தில் சொல்லுங்க, உங்க வாயின்னு சொல்லாதீங்க, நல்லா இருக்காது. ஏன் வாய் வாக்கு தத்தங்களை தள்ளி போடுது.
அவர் நல்ல கவனிங்க, இங்க சகரியாவுடைய வாயை ஊமையாக்க காரணம் சகரியாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை செய்ய முடிவு பண்ணிட்டாரு, செய்யறதுக்காக இறங்கி வந்துட்டாரு, செய்ய போறாரு. நீ உன் வாயினால கெடுத்து விட்டுறாதப்பா, நல்லா இருப்பாப்பா, நீ வாயை மட்டும் பொத்திட்டு இரு. எப்ப வர குழந்தை பிறக்கிறது வர, குழந்தை பிறந்துச்சு, வாயை திறந்துட்டாரு, இனி பேசினி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே, வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. அப்ப வாக்கு தத்தங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகள் வாயை அடக்கி காத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே சகரியாவுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்துவ சர்டிபிகேட் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவானை எலிசபெத்துடைய வயிற்றில பிறக்க செய்தார். சகரியாவுடைய வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றார். இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், விசுவாசம் குறைவு உண்டாயிருக்கலாம், நம்பிக்கையில குறைபட்டு போயிருக்கலாம். இல்லையா இவ்வளவு சோகம் பண்ண நடக்கலையேன்னு நினைக்கலாம். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க மறந்துருக்கலாம், அவர் மறக்கல. நீங்க உங்க வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தையை மறந்துருக்கலாம், அவர் மறக்கல. உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருபோதும் சும்மா விட மாட்டாருங்க. ஆபிரகாம் இருக்கான்ல, ஆதியாகமத்தில் 17வது அதிகாரத்தில் 18வது வசனம் நம்ம வாசித்து போகிறதுக்கு நேரம் இல்லை, நோட் பண்ணிடுங்க. 18வது வசனத்தில் ஆபிரகாம் என்ன செய்தானா, இஸ்மவேலுக்காக வேண்டிக் கொள்கிறான் தேவனிடத்தில். தப்பை யார் பண்ணா? ஆபிரகாம். மனைவியுடைய சொல்வார்த்தையை கேட்டு தப்பு நடந்தாச்சு. இப்ப இஸ்மவேல் ஆபிரகாமுக்கு யாரு? மகன். கவனிங்க, நோட் பண்ணிடுங்க, வீட்டில் போய் படிங்க. இஸ்மவேல் ஆபிரகாமுடைய மகன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைக்கு எப்போதுமே அப்படிதான் நிற்பான், எதிர்த்து நிற்பான். இஸ்மவேல் மட்டும் துஷ்டனா இருப்பான், ஈசவேல் மட்டும் எல்லா மனுஷரை விட, அப்படிதான் வசனம் இருக்குது, எல்லா மனுஷரை விட வேற்றுக்கிழக வாசி மாதிரி இருப்பான், எல்லா மனுஷருக்கு விரோதமா இருப்பான். அவனுக்கு ஆபிரகாம் வேண்டுகிறான். என்ன வேண்டுகிறான்? இஸ்மவேலும் பிழைப்பானாக. இதுக்கு ஆண்டவர் 20வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, இந்த இஸ்மவேலையும் உன் மகனாகிய இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவன் பழுகுவான், அவன் பெருகுவான். அதோட விடல, அவன் யாரையுமே பெற்றெடுப்பானா? எப்படி ஈசாக்கு மூலமாய் யாக்கோபு வந்து 12 கோத்திரங்களை பெற்றெடுப்பானோ அதே போல இந்த இஸ்மவேல் 12 பிரபுக்களை பெற்றெடுப்பான். வாக்குத்தத்தங்களை பாருங்களேன். ஏன் ஆபிரகாமுடைய இருதயம் பரிதவிக்குது? என் பிள்ளையை கொடுத்து சொன்னீங்க, அவன் துஷ்டனா இருப்பான்னு சொன்னீங்க. என் பிள்ளையும் நினைங்க ஆண்டவர், என் பிள்ளைக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவனை சும்மா விட மாட்டேன், அவனையும் பலத்த ஜாதியாக்குவேன், அவனை திரளாய் பெருக பண்ணுவேன், அவனை திரளாய் பழுக பண்ணுவேன். எப்படி ஈசாக்கு மூலமாய் வருகிற யாக்கோபுக்கு 12 கோத்திரம் பிறக்குமோ அதே போல இந்த இஸ்மவேலுக்கும் 12 பிரபுக்கள் பிறப்பாங்க. என்ன சொல்றாருன்னா,
உனக்கு பிறந்த பிள்ளை ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏன்னா நீ செபிக்கிறவன். இந்த ராத்திரி கத்த உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க பிள்ளைகளை குறித்து கலங்குறீங்கல்ல, பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுறீங்கல்ல, இந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போகுதோ, என் பிள்ளை ஒரு காரியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்க, பைபிள் படிக்க மாட்டேங்க, ஜெபம் பண்ண மாட்டேங்க, சர்ச்சைக்கு வர மாட்டேங்க, கொஞ்சம் வினோதமாக இருக்கான், ஒரு வித்தியாசமாக இருக்கான், ஒரு மந்த நிலைமையாகவே இருக்கான், எது சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, எதிர்த்து பேசுறான், எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் நீ செபிக்கிறதில்ல, உன் பிள்ளைக்காக நீ செபிக்கிறதில்ல. இந்த ஜெபம் வீண் போகாது, அவர் மறக்க மாட்டார். மாலுவில் கத்த சொல்றாரு, அந்த இஸ்மவேலையே 12 பிரபுக்களாக பெருக பண்ணுவானா, உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டா. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஏறெடுத்த அந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, உன் பிள்ளைகள் பெருகி இருப்பாங்க, உன் பிள்ளைகள் சம்பூர்ணமா இருப்பாங்க, உன் பிள்ளைகள் பெரிய சம்பத்தா இருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானத்தை காண்பாய். ஏன் நான் செபிக்கிறவன், சொல்லுங்க, நான் செபிக்கிறவன், நான் வேண்டிக் கொள்கிறவன். என் ஜெபம் ஒன்றும் வீணாய் போகாது, என் வேண்டுதல் வீணாய் போகாது. ஒருவேளை இப்ப பார்வைக்கு அவன் துஷ்டனை போல இருக்கலாம், ஆனா கர்த்தர் எதையும் செய்யறாரு, நீதிமானாகிய உன்னுடைய ஜெபத்தை பார்க்கிறார். எங்க போனாலும் ஒரு தட்டு கொண்டு வந்து அவரை பிரபுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. விட மாட்டார். ஏன்? உங்களுக்கு கத்த சொல்லியிருக்காரு, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த மாலை வேளையில ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை நெருக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது போராட்டங்கள் உங்களை நெருக்கிட்டு இருக்கலாம். இந்த காரியத்திலிருந்து எப்படி விடுபட போகணும், எனக்காக யாரும் இல்லையே, எனக்கு உதவி யாரும் இல்லையே, எந்த மனுஷனுடைய சப்போர்ட் எனக்கு இல்லையேன்னு சொல்லி நீங்க ஒத்தையில இருக்கிறது போல ஃபீல் பண்ணலாம். ஒரு கதை 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்தில் எலிசா ஒரு மலை மேல ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அப்போ ஆகாப் ராஜா எலிசாக்கு விரோதமாக எழும்பி எலிசாவை கொல்லணும். எலிசாவை கொல்றதுக்காக என்ன பண்றான் அப்படின்னாக்கி படைகளை அனுப்புறான். ராணுவ வீரர்கள், குதிரைப்படை எல்லாத்தையும் அனுப்புறான். வாசி போறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் அனுப்புறான். இப்போ எலிசாவை கொல்றதுக்காக ஒரு திரளான படை, ராணுவமே வந்து எலிசாவை சுத்தி நிற்குது. இப்ப காலையில எலிசாவுடைய வேலையக்காரன் எழும்பி வரான். விடிய காலம் எழும்பி வெளியே வந்து பார்த்தோட பயந்துட்டான். என்னடா இவ்வளவு பெரிய படை, யானைப்படை நிற்குது, குதிரைப்படை நிற்குது, ஆயுதப்படை நிற்குது, பெரிய பட்டாளமே நிற்குதுன்னு சொல்லி பயந்து போய் உள்ள எலிசாட்ட சொல்றான், ஐயா பெரிய படம் நிற்குதுயா அப்படின்ட்டு. நம்மளும் இப்படிதான் சில நேரங்களில் பயந்து போயிடுறோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற நெருக்கடிகள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள், நமக்கு இருக்கிற வியாதிகள், நமக்கு இருக்கிற கடன்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும், பயந்து போயிருக்கிறோம். ஆனா எலிசாங்க சொல்றான், ஆண்டவரே இவனுடைய கண்களை திறந்தது. கண்களை திறந்த உடனே அதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இப்ப கண்கள் திறக்கப்பட்டு தொடர்ந்து வாசிங்கம்மா.
அப்பொழுது அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். இவன் கண்களை திறந்ததிலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். திறந்தால் இதோ இதோ எலிசாவை சுற்றிலும் நல்ல கவனிங்க, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நல்ல கவனிங்க. சில நேரத்துல கண்ணுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. நமக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனை தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த வேலைக்காரனுக்கு சுத்தி நின்ற அந்த ராணுவம் தான் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா நம்மளோடு யார் இருக்கிறாங்கிறது தெரியல. இப்ப கவனிங்க, இப்ப ஆண்டவர் கண்களை திறந்த போது அக்கினிமயமான குதிரைகள். அவ கவனிங்க, நீங்க நினைக்கிறீங்க நான் ஒத்தையில, என்னை சுத்தி நிறைய பிரச்சனை, என்னை சுத்தி நிறைய நெருக்கடி, நிறைய போராட்டம், நிறைய தொல்லைகள், எனக்கு விதமாக நிறைய மனுஷங்கள் எழும்புறாங்க, என்ன பண்றேன்னு தெரியலன்னு இந்த மாலை வேலை கத்த சொல்றாரு. இவர்களுக்கு மேலாக நான் உன்னை காத்து கொண்டிருக்கிற ஒருவனும் உன்னை தொட முடியாது. பயப்படாத, நீ பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் செய்வார். இந்த மாசத்துல நீங்க காண போறீங்க. விசுவாசத்தோடு போங்க, இந்த மாலையில விசுவாசத்தோடு போங்க. நிச்சயமாய் சொல்றேன், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. பாருங்க, அன்னாள் பேர் தேவ சமூகத்தில் அழுதாங்க, பதில் வந்துச்சு. ஒரு ஆமான் யூத ஜனத்துக்கு விரோதமாக எழும்பினான். பாருங்க, ஒரு ஆமான் யூத ஜனத்துக்கு விரோதமாக எழுந்து யூதர்கள் எல்லாத்தையும் கொண்டு போடணும் அப்படின்னு நினைச்சிட்டான். நினைச்சு ஆமான் என்னதை மச்சான் ஒரு சீட்டு எழுதானா. நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆமான் 9வது அதிகாரத்தில் இருக்கு, இப்போ வாசிக்க நேரம் இல்லை. ஒரு சீட்டு எழுதினானா. அந்த சீட்டில் எப்படி எழுதியிருந்தனா, யூதர்கள் அனைவரும் நிக்கிரகம் பண்ணப்பட வேண்டும், யூதர்கள் அனைவரும் சங்காரம் பண்ணப்பட வேண்டும், யூதர்கள் அனைவரும் அழிக்கப்பட வேண்டும். அந்த சீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பூர். ஒரு சீட்டு, பூர் அப்படின்னு ஒரு சீட்டை எழுதி இஸ்ரவேலுக்கு சாவு மணி அடிக்கிறான், யூதனுக்கு சாவு மணி அடிக்கிறான். எல்லா இடம் போயிடுச்சு சீட்டு. இப்போ எஸ்தர் என்ன பண்றான்னா, ஒரு வேண்டுதல் பண்றா தேவனை நோக்கி. இப்போ 127 பட்டணங்களை ஆளுகிற ஆகாஸ்வேர் ராஜா உட்கார்ந்து இருக்கிற அந்த கொலு மண்டபத்து முன்னாடி ஒரு மனுஷன் அனுமதி இல்லாம போகக்கூடாது, பர்மிஷன் இல்லாம போகக்கூடாது. இப்ப எஸ்தர் என்ன செய்யறா? வேண்டுகிறா தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபம். அவன் சொல்றா, நான் கொலு மண்டபத்தில் ராஜா முன்னாடி போய் நிற்க போறேன், அவர் கொண்டு போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொலு மண்டபத்தில் போய் நின்னா. பாருங்க, அங்க வசனம் சொல்லுது, ஆகாஸ்வேரு ராஜாவுடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயை கிடைத்தா. சூழ்நிலை எப்படின்னா, ஒரு ஆளு போய் முன்னாடி நிற்கும் போது ராஜா கொஞ்சம் அசந்துட்டா கூட அந்த ஆளுக்கு தலையை வெட்டிடுவாங்க. ராஜா அந்த ஆளுடைய வழக்கை விசாரிக்கணும்னா உடனே என்ன செய்யணும்னா செங்கோலை எடுத்து நீட்டணும். அப்பதான் ஒருத்தனும் தொட மாட்டான். இந்த எஸ்தர் போய் நிற்கிறா, ராஜா என்ன செய்யறான்னா டக்குனு செங்கோலை எடுத்து நீட்டிட்டு சொல்றான், உனக்கு நான் என்ன செய்யணும்? ராஜ்யத்தில் பாதி வேணும்னாலும் கேளு, உனக்கு தருகிறேன். எஸ்தருடைய ஜெபம் யூத ஜனங்களுக்காக ராஜ சமூகத்தில் திறப்பில் நின்னா. பாருங்க, அதே யூத ஜனங்களுக்கு பூழுன்னு எழுதின சீட்டு, அந்த சீட்டை ஆண்டவர் என்ன மாத்தினார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு களிப்பு உண்டாகத்தக்கதாய், சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய், ரட்சிப்பு உண்டாகத்தக்கதாய், விடுதலை உண்டாகத்தக்கதாய் அந்த பூழ் சீட்டை பூழி பண்டிகைன்னு மாத்திட்டார். அப்ப யாராவது உங்களுக்கு ரோதமா எழும்பி
உங்களை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டா அதையே கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி உள்ளதாய் மாற்றுவார், சந்தோஷம் உள்ளதாய் மாற்றுவார். பாருங்க, இந்நாள் வரைக்கும் யூதர்கள் கொண்டாடுறாங்க பூரிம் பண்டிகை. ஏன் தெரியுமா? அந்த சீட்டை எடுத்து எழுதினதே யாரு? ஆமான். மெர்தகாய்க்கு விரோதமாய், ஒட்டுமொத்த யூத ஜனங்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த சீட்டை இஸ்ரவேலை கொண்டு போடணும், யூதனை கொண்டு போடணும், யூதனை அழித்து போடணும், யூதனை சங்காரம் பண்ணணும் எழுதப்பட்ட அந்த சீட்டு 9வது அதிகாரத்தில் இருக்குது. அந்த சீட்டை கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியின் சீட்டாய் மாற்றினார். பூர் என்ற சீட்டை பூரின் பண்டிகையாய் மாற்றினார். பாருங்க, காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, எஸ்தருடைய ஜெபம், எஸ்தருடைய வேண்டுதல். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நீங்க ஜெபம் பண்ணி சோர்ந்து போயிருக்கலாம், இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி காரியங்கள் இன்னைக்கு பார்க்காம இருந்துக்கலாம், இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி பதில் கிடைக்காம இருந்துக்கலாம். இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன் ஜெபம் எல்லாம் மேல எழுதி வைக்கப்பட்டிருக்குது, வேலை வந்தது, பயப்படாதே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் இந்த மாசம் பதில் வரும். சரி பிரதர், நான் புதுசா ஜெபிக்க போறேன், அதுக்கு பதில் பழைய ஜெபம், பழைய ஜெபம், அந்த பழைய ஜெபங்களும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி மறந்து போயிருக்கீங்கல்ல, அதெல்லாம் இந்த மாசம் நடக்க போகுது. பக்கத்தில் சொல்லுங்க, நீ எதெல்லாம் விட்டுட்டியோ, எதெல்லாம் செபிக்க விட்டுட்டியோ, எதெல்லாம் மறந்துட்டியோ, எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சியோ, எதை செபிச்சு நடக்காதுன்னு விட்டியோ, இனி இது வாய்க்காதுன்னு விட்டியோ, இனி என் வாழ்க்கையில் இது வராதுன்னு விட்டியோ, அதெல்லாம் நடக்க போகுது. உன் கனவு ரசிக்கப்பட போறாது, உன் பிள்ளைகள் ரசிக்கப்பட போறாங்க, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாற போறாங்க, உன் பிள்ளைகளுக்கு ஞானம் உண்டாக போகுது. கர்த்தர் அந்தபடியே செய்து உங்களுடைய ஜெபத்தை எல்லாம், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த மாசத்துல நிறைவேற பண்ணுவதாக. இந்த மாசத்துல ஜெபத்துக்கு பதிலை காண்பீர்களாக, இந்த மாசத்துல புதிய காரியங்களை காண்பீர்களாக, இந்த மாசத்துல எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக.